The goal of our life journey, நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் முடிவு அல்லது நோக்கம். இந்த கோல் நான் சொல்லி புரிய நினைக்கிறேன். கோல்னா என்ன அர்த்தம்? எதை நோக்கி நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய வேலையை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது மார்க்கெட்டிங்லலாம் வேலை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ டார்கெட் நீங்கள் என்ன பண்ணணும், முடிக்கணும். ஒரு நாள் அந்த டார்கெட் என்ன பண்ணவே முடியாது, நம்மளால் முடிக்கவே முடியாது. அப்படி தான் டார்கெட் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 30 பேரை பார்க்க முடியும்னா அவங்க கொடுக்குற டார்கெட் 300 இருக்கும். வாய்ப்பே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டார்கெட்டை முடிக்கணும், அதை நோக்கி ஓட வேண்டும். அதே போல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த கோல் ஆஃப் அ லைஃப் ஜேர்னி, நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் நோக்கம், முடிவு என்னவென்றால், வாசிங்கள் பிலிப்பியர் 1 அதிகாரம் 20 வசனத்தை. பிலிப்பியர் 1:20. ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று போதும். The goal of our life journey என்ன அப்படின்னா, கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். இந்த வார்த்தை சொல்லும் போதே அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். விளக்கணும் அர்த்தம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்லது டார்கெட் அல்லது கோல் அல்லது நோக்கம் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். உங்கள் வாழ்வின் மூலமாக தேவ நாம மகிமைப்பட வேண்டும். அதுதான் மனிதர்களாகிய நம்ம எல்லாருடைய வாழ்க்கை பயணத்தினுடைய முடிவு. அட் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப் உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு மகிமையாக இருந்துச்சா இல்லையா, அதுதான் கேள்வி. நீங்கள் வீடு கட்டினீங்களா, கார் வாங்கினீங்களா, அதெல்லாம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் அவரை போய் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சா? அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் செய்தோம். எப்படி டார்கெட்டை அச்சீவ் பண்ணாமல் நீங்கள் என்ன ஓடினாலும் என்ன கிடையாது, சம்பளம் கிடையாது. அப்படி தானே? டார்கெட்டை முடிக்கலைன்னா அதே தான். அவர் நமக்கு கொடுத்துருக்கிற கோல் ஒன்றே ஒன்று தான். நம்முடைய வாழ்வின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் மூலமாக தேவ நாம மகிமைப்படணும். உங்களை பார்த்து கேட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கை இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வயசாக யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னோட வயசை வச்சுக்கிறேன், இத்தனை பிறந்ததுலேருந்து இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இந்த 29 வருஷத்தில் என் மூலமாக தேவன் நாம மகிமைப்பட்டிருக்குதா? எஸ்னா டிக் அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்ம வாழ்க்கை பயணம் எங்கேயோ போயிட்டு இருக்குது, தப்பாக போயிட்டு இருக்கிறோம். ஒருவேளை ஒரு நாட்களில் தேவ நாம மகிமைக்காக நம்ம வாழாமல் வந்திருக்கலாம். இப்பொழுது நம்ம தேவ நாம மகிமைக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அல்லது ஏதோ ஒரு காலத்தில் அப்படி நாம மகிமைக்காக நிறைய காரியங்களை செஞ்சுருப்போம். இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? நீங்கள் முற்காலத்தில் அவருக்காக வாழ்ந்ததும் ஓகே தான், வாழாமல் இருந்தாலும் ஓகே தான். இன்றைக்கு அப்படி நாம மகிமைக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அதான் கேள்வி. ஏன்னா இன்றைக்கு நாம் தயாராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க, 5 பேர் தயாராக இருந்தாங்க, மீதி 5 பேர் எப்படி இல்லை, தயாராக இல்லை. மணவாளன் வரமாட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாலியாக இருக்கிற எண்ணெயெல்லாம் காலி பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா எண்ணெய் இல்லை. எண்ணெய் வாங்க போன நேரத்தில் யார் வந்துட்டா, மணவாளன் வந்துட்டா. அதனால் எல்லார் இடத்துலையும் இருந்துச்சு என்ன, ஆனால் இப்போ இருக்குதாங்க தான் கேள்வி. எல்லா இடத்துலையும் அபிஷேகம் இருந்துச்சு, இப்போ வச்சுருக்கிறோம்மா, இப்போ அபிஷேகம் இருக்குதா? பாஸ்டர், நான் ஒரு காலத்தில் எவ்வளோ அபிஷேகமாக ஜெபிப்பேன்னு சொன்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும், இப்போ ஐயாட்ட என்ன இல்லை, அம்மாட்ட என்ன இல்லை. இன்றைக்கு நம்ம கையில் எப்படி இருக்குது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதைத்தான் தேவன் பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவன் நாம மகிமைக்கென்று வாழுகிறோமா? த கோல் ஆஃப் அவர் லைஃப் ஜேர்னி, நம்முடைய வாழ்க்கை பயணத்தினுடைய முடிவு, நம்முடைய வாழ்க்கை தேவ நாம மகிமைக்கென்று வாழ வேண்டும்.